ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு சுலபமாக செய்யக்கூடிய ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. நம்ம 15 மினிட்ஸ்லேயே இதை பண்ணிடலாம். இந்த ரெசிப்பியை எல்லாராலையும் ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். அவ்வளோ சுலபமான ஒரு ரெசிபி. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் வீடியோஸை தவறாமல் பார்க்க முடியும். ஓமப்பொடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி முதல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். இந்த ஓமத்தை நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி பொடியாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி விட்டு இதை 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த ஓமம் தண்ணியில் நல்லா ஊறி அதோட எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்த அப்புறமா இதை சைடில் வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கணும். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். கூடவே 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்க 1/2 கப் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது ஓமப்பொடி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். கூடவே நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம், இல்லை வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஓம தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் ஓமப்பொடி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓமப்பொடி செய்கிற அச்சில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். ஓமப்பொடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில்லு தான் தேவைப்படும். இந்த அச்சிலையும் நம்ம எண்ணெய் தடவி அதை நல்லா ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த அச்சில் வச்சு ஓமப்பொடி புழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். அடுத்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அந்த சூடான எண்ணெயிலேயே மேலே இந்த மாதிரி இதை புழிஞ்சு விடணும். கேர்ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க, இல்லைனா அந்த எண்ணெயோட சூடு நம்ம கையில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகிருக்கு. இந்த டைம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட உடனேயே கொஞ்ச நேரத்தில் இது ரெடி ஆகிடும். உடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நொர நொறையாக வரும். ஒரு டைம் பொரிக்கும் போது அந்த மாதிரி வரும், நெக்ஸ்ட் டைம் அது சரியாயிடும். இப்போ பாருங்கள், நமக்கு கிறிஸ்பியான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பொடிச்சு வச்சிடலாம்.
அடுத்து நம்ம அதே சூடான எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். கருவேப்பிலை பொரிக்கும் போது நம்ம தூரமாக நிற்கணும், இல்லைன்னா நம்ம மேலே தெரிக்கும். இல்லைன்னா ஒரு மூடி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரித்த கருவேப்பிலையும் எடுத்து நம்ம ஓமப்பொடியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூடான சுவையான ஓமப்பொடி ரெடி ஆகியாச்சு. இதை தீபாவளிக்கு ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். 15 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ண முடியும். அவ்வளோ சுலபமான ஒரு ஸ்நாக்ஸ். நீங்களும் கட்டாயம் செய்து பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.